மேக்ரோ ரிவர்ஸ். இன்னைக்கு நம்ம பெஸ்ட் 10 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்விஷ். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் இருப்பீங்க, இல்லை ஒரு தேட்டரில் இருப்பீங்க. அந்தமாரி சமயத்தில் வந்துட்டு ஃபோனை வந்துட்டு நீங்கள் சைலண்டில் போட்டிருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஃபோனை வந்து சைலண்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்தமாரி சமயத்தில் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இதில் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் வந்துட்டு சைலண்டில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் அந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் மோடில் இருந்து நீங்கள் ரிங்கிங் மோடுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் டிவி. இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்டேட் நியூஸை வந்துட்டு நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலும் வந்துட்டு ஏகப்பட்ட நியூஸ் இருக்கும், கரண்ட்டாக வந்த நியூஸை. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து க்ரோம் காஸ்ட் இல்லாமல் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் டிவி வச்சிங்கன்னா, ஜஸ்ட் இந்த க்ரோம் காஸ்ட் ஐக்கனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டிவிக்கு வந்துட்டு கேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா வால் ஆஃப் ஃபேம். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வால்பேப்பர் ஆப். இதில் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பரோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளாக அதை பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பரோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி இது ஜேபக்கா இல்லை பிஎன்ஜியோ அந்தமாரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் வால்பேப்பரோட சைஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட கலர் காம்பினேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் இங்கே வந்துட்டு இந்த வால்பேப்பரை வந்து கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதை வந்துட்டு லாக் ஸ்க்ரீனாகவும் நீங்கள் வந்துட்டு அசைன் பண்ணிக்கலாம். அதேமாரி ஹோம் ஸ்க்ரீனாகவும் அசைன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீன். இப்போ ரெண்டுலேயுமே வந்துட்டு நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது வால்பேப்பர். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியோலிங்கோ. இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மல்டி லாங்குவேஜ் கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆப்லேயே கற்றுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக நான் ஃப்ரெஞ்ச் கற்றுக்கணும் ஆசைப்பட்றேன்னா ஜஸ்ட் ஃப்ரெஞ்சை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நியூ டு ஃப்ரெஞ்ச் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குவிஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்கும் உங்களுக்கு. அந்த கொஸ்டினுக்கு உண்டான அந்த ஆன்சரை நீங்கள் வந்துட்டு எக்ஸாக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக விச் ஆஃப் திஸ் இஸ் த பாய் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட நேம் உங்களுக்கு சொல்லுது. அது தி பாய் அப்படிங்கிறது வந்துட்டு அதோட டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. ஸோ இதே போல் நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன விஷயமா நீங்கள் ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம். அதே போல் வந்து மற்ற லாங்குவேஜும் கற்றுக்கலாம். இப்போ நான் பார்க்க போகிற ஆப் வந்துட்டு ரீகலர். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்கெட்சஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக இந்த ஸ்கெட்சுக்கு எதாவது நீங்கள் கலர் வந்துட்டு நீங்கள் அடிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அடிச்சிக்கலாம். ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. இதில் வந்து ஃப்ரீங்கிற கேட்டகரிக்குள்ளே போகிறேன். ஸோ ஃப்ரீங்கிற கேட்டகரிக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கெட்சஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளாக நான் வந்துட்டு இந்த இதில் நான் பிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆன பிறகு இது ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கலர் பிக்கர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கேருந்து சூரியனுக்கு முன்னாடி ஏதாவது கலர் ப்ளேஸ் பண்ணால் கூட கிளிக் பண்ணால் அது ப்ளேஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதே போல் அவுட்டருக்கு வந்துட்டு ஏதாவது கொடுக்குன்னா கூட நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் இதுமாரி. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபன் லவ்விங் ஆப். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு போராக இருக்கும் ஒரு சமயத்தில் வந்துட்டு இது வந்து மைண்ட் ரிலாக்ஸிங்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் பார்க்க போகிற ஆப் ஸ்மார்ட் லென்ஸ். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, அந்த நியூஸ் பேப்பர் கண்டென்ட் வந்துட்டு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுமாரி சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட்டு அதை கேப்சர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே ஃபேஸ்புக்லேயே வந்து ஷேர் பண்ணுவோம். பட் எக்ஸாக்ட் அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்மளால் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, இது ஜஸ்ட் நீங்கள் கேமராவில் வந்துட்டு என்ன கண்டென்ட்டோ என்ன நியூஸ் பேப்பரோ கண்டென்ட்டோ அதை வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு அதை நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஸ்கேன் ஆகி
அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதில் வந்துட்டு எந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்துட்டு நீங்கள் காப்பி இந்த கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஷேரும் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் ஐக்கான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டுக்கு நேவிகேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இதோட அர்த்தம் உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா YouCam பர்ஃபெக்ட். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை ஏதாவது ஃபில்டர்ஸ் எதாவது அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ எதாவது கொலாஜ் பண்ணோம் அப்படிங்கிறபோது இந்த ஆப் யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு ஃபோட்டோ நான் எடிட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபோட்டோ எடிட்குள்ளே கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்குது. எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுக்குள்ளே ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களோட ஃபோட்டோக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ஃபேஸ்புக்லேயோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் எஃபெக்ட்ஸு, ஸ்மூத்தரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ் ஷார்பன் பண்ணணுன்னா ஃபேஸ் ஷார்பன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு ஐயை வந்துட்டு ஏதாவது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஐ மேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே ப்ரோ ஒருத்தரோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த டாலர், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பாடி ஷார்பன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த டாலர் கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் அவரோட இதை டால் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோக்கு அந்த நீங்கள் வைக்கிற பின் பாயிண்ட் இது தகுந்த மாதிரி அந்த பர்சன் வந்துட்டு எவ்வளோ டாலாக இருக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இப்போ நான் பார்க்க போகிற ஆப் வந்துட்டு ஓம் தமிழ் கேலண்டர். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் நாட்காட்டி, மாதல் காட்டிலாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக நாட்காட்டிக்குள்ளே போகும்போது இதில் வந்துட்டு என்றைக்கு எப்போ நல்ல நேரம், கௌரி நேரம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆகுகால எம்மகண்டம் எல்லாமே இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் மாதக்காட்டிக்கு உள்ளார போகும்போது எந்தெந்த நாளில் வந்துட்டு பௌர்ணமி, பிரதோஷம் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்டிகை, விடுமுறை நாட்கள்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு இந்து பண்டிகை, கிறிஸ்துவ பண்டிகை, அதுக்கப்புறம் இஸ்லாமிய பண்டிகைலாம் இருக்கும். ஸோ அரசு விடுமுறைகள் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி ஒவ்வொரு எந்தெந்த நாள் வந்துட்டு லீவ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே இன்றைய லாஸ்ட்பலனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ராசியை வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஆட் மட்டும் பண்ணால் போதும். ஒவ்வொரு நாளிலும் வந்துட்டு உங்களோட ராசிக்கு உண்டான அந்த கிரக நிலைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு ராசி பலன் இதில் வந்துட்டு காமிக்கும். ஸோ இது மூலம் நீங்கள் வந்துட்டு ஹாரோஸ்கோப்பும் பார்த்துக்கலாம். இப்போ பார்க்க போகிற ஆப் வந்துட்டு ஸ்கார்லட். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக ஏதாவது நீங்கள் நோட் பண்ணணும்னு நினச்சிக்கலாம், இந்த ஆப் வழியாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நோட்ஸ்க்கும் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்லிஸ்ட் ஆப்ஷனும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது மூலமாக வந்துட்டு எந்தெந்த பொருள் நீங்கள் செக்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்களோ அந்தந்த பொருளை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் வின் பாப்அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, இது வந்துட்டு ஸ்க்ரீனில் இருக்கிற ஹோம் பேஜில் டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது மூலமாக வந்துட்டு நீங்கள் ஒரு ரிமைண்டர் மாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா கிராமர்லி. இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து மெசேஜ் டைப் பண்ணும்போது ஏதாவது நீங்கள் கிராமர் மிஸ்டேக் ஏதாவது பண்ணிங்களோ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது பண்ணிங்களோ, இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளாக நான் வந்துட்டு சும்மா ஹாய் வாட் அப்படின்னு அடிக்கிறேன், அதுக்கு உண்டான ஸ்பெல் செக் வந்து உங்களுக்கு காமிச்சிடுது, இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படின்ட்டு. அதே போல் நீங்கள் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஏதாவது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு இது நல்ல ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், and then you can also follow me on Facebook and Twitter.